உள்ளத்தில் இறை நம்பிக்கை பெருகிவிட்டது, இறைஞானம் குறைந்துவிட்டது. எல்லாம் அவனுடையது, என்னுடையது அல்ல என்ற மனப்பக்குவம் வர வேண்டுமென வலியுறுத்தப்பட்டது. மதம் கடவுள் இல்லை. உலகத்தில் நடக்கும் அத்தனை சண்டைக்கும் மதம்தான் காரணமாக உள்ளது என்று நெகிரி செம்பிலான் போர்டிக்சன் லிங்கி குண்டு அமைந்துள்ள மலேசிய வேதாத்ரி ஸ்கை மனவளக்கலை அறிவு திருக்கோவிலை திறந்து வைத்து உரையாற்றிய தமிழ்நாடு ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த உலக சமுதாய சேவா சங்க தலைவர் பத்மஸ்ரீ அருள்நிதி SKM மயிலானந்தன் ஐயா அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டார். உடலும் மனமும் ஒரு கருகிதான் அறியாமையால் காரணமாக இந்த மனசை நாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். இறைவன் யார், நான் யார் என்ற அறிவை கொடுக்கப்படுகிறது என்று கூறினார். நேர்மையாக, நியாயமாக, கடினமாக உழைத்து அன்றாடம் பொருளை ஈட்டி அறநெறிக்கு உட்பட்டு வாழ்ந்து பொதுமக்களுக்கு சேவை செய்வதுதான் ஆன்மீக வாழ்க்கை என்பதை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மலேசிய வேதாத்ரி ஸ்கை மனவளக்கலையின் அறக்கட்டளையின் தலைவர் அருள்நிதி ஆறுமுகம் பாலகிருஷ்ணன் அவர்களின் பெருமுயற்சியால் அறிவு திருக்கோவில் அமைக்கப்பட்டிருப்பது மிகவும் மகிழ்ச்சியை கொடுப்பதாக அவர் தெரிவித்தார். மலேசிய வேதாத்ரி ஸ்கை மனவளக்கலையின் அறிவு திருக்கோவில் சிறப்பு விழாவிற்கு மலேசியா, தமிழ்நாடு, சிங்கப்பூர், இலங்கை உட்பட பல நாடுகளில் இருந்து 3000க்கும் மேற்பட்ட மெய்யன்பர்கள் வருகை தந்து வேதாத்ரி ஸ்கை மனவளக்கலையின் சேவைக்கும் மலேசிய நாட்டு மண்ணுக்கும் ஒரு வரலாற்றை பதிவு செய்து உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. எல்லாம் வல்ல எங்கும் நிறைந்த எல்லாம் அறிந்த இறையருளை வணங்கி உலக சமுதாய சேவா சங்கத்தின் நிறுவனர் தந்தை நம் அருட்தந்தையுடைய அருளாசிகளை வேண்டி இந்த அற்புதமான அறிவித்திருக்கோயிலை கட்டி நிர்வகித்து வருகின்ற பேரன்புக்குரிய பேராசிரியர் ஆர்வம் ஐயா அவர்களுக்கும் அவருடைய துணைவியார் அவர்களுக்கும் 2 பேரும் சேர்ந்து எங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்கிறார். அதனால தான் அவர் வேலையை கூட உற்சாகமாக செய்ய முடியும். அவர்களுக்கும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் துணைத் தலைவர்களாக அன்புக்குரிய நாகராஜையா அவர்களுக்கும் அன்புக்குரிய சுந்தரராஜையா அவர்களுக்கும் அன்புக்குரிய ஆறுமுகையா அவர்களுக்கும் மற்றும் பொதுச் செயலர் அவர்களுக்கு அனைத்து இயக்குநர் பெருமக்கள், உதவி தலைவர்கள், பொறுப்பாசிரியர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். மாஸ்டர் சேரவணி பெற்றதும் நாராயணன் ஐயா. இப்போ எனக்கு என்னமோ ஆலியார்னு ஒரு மீட்டிங்கில் உட்கார்ந்துருக்கிற சிறப்பாக இருக்கிறதா எனக்கு தெரியல. அவருடைய நினப்பு அதை எதை பார்த்தாலும் ஆலியார் மாதிரியே பண்ணணும், ஆலியார் மாதிரியே பண்ணணும். நிறைய இதுக்குன்னே ஆலியார் வந்து பார்த்துட்டு வருவார். சில ஆண்டுகளுக்கு முன்பு நான் மலேசியா வந்திருக்க பொழுது இந்த இடத்தை கொண்டு வந்து காமிச்சேன். ஒரு தோப்பாக இருந்தது, 20 ஏக்கர் நினைக்கிறேன். நான் தான் ஒரு சின்ன ஆலோசனை சொன்னேன், இதில் எல்லாத்தையும் கட்ட வேண்டாம், அவருக்கு ஆசை அது 20 ஏக்கர்லேயே கட்டணும். நான் சொன்னேன், ஒரு 4-5 ஏக்கர் மட்டும் அறிவித்திருக்கோயில் ஒதுக்கிட்டு மீதி நீங்கள் விவசாயத்துக்கு நீங்கள் வச்சுக்கன்னு சொல்லி சொன்னேன். அதே மாதிரி அவர் இப்போது ஒரு பகுதி விவசாயத்துக்கு வச்சுட்டு கேட்டிருக்க. அவருடைய மனசுல எல்லாம் ஆடியார் மாதிரியே கொண்டு வருவோம். எதை எடுத்தாலும் ஆடியார்னு சொல்லுவோம். எனக்கு இங்கே வந்த பிறகுதான் ஒரு ஐடியா வருது. இங்கே ஏற்கனவே என்னுடைய இனிய நண்பர் பழனிசாமி ஒரு அறிவித்திருக்கோயில் கட்டியிருக்கார். அவங்க அப்படிதான் ஃபேமிலியாக வந்து நான் வர்ற போதெல்லாம் எனக்கு வீட்டில் தான் சாப்பாடு வராதுன்னு கவனிச்சுக்குவேன். ஒரே அறிவித்திருக்கோயில் தான் இருக்கு. இன்னைக்கு எனக்கு ஒரு ஐடியா வருது, அவரை வச்சுட்டு சொல்கிறேன். என்டையர் மலேசியாவுடைய வளர்ச்சிக்கு ஆர்வம் ஐயா ஹெல்ப் பண்ண முடியும். என்டையர் மலேசியாவுக்கு ஏன்னா நிறையா பேருக்கு பொருள் வசதி இருக்காது.
அப்புறம் டைமும் அலாட் பண்ண முடியாது. இப்போ இது ரெண்டு ஒரு பிஸ்னஸில் இருக்கிறதுனால பொருள் வசதி, நான் வேணா ஆண் பெண் 2 ஆசிரியர்களை ஓரிரு ஆண்டுகளுக்கு இங்கேயே தங்க வச்சுக்குவார், இங்கேயே அவருக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. முடிஞ்சா ஒரு ஜீப் அவருக்கு அலாட் பண்ணிட்டு மலேசியாவில் குறைஞ்சது ஒரு 20 சென்டர் தவ மையம் ஆக்கணும். அதை உடனே தனி அறக்கட்டளை ஆக்கணும். ஏற்கனவே ஒன்றுதான் இருக்காங்க. அவங்களுக்கு இங்கிருந்து ஆசிரியர்களை நல்ல ஆசிரியர்களை சப்ளை பண்ணுவாங்க. இங்கே ஆசிரியர்கள்லாம் தங்களுக்கு வசதியாக இருக்கு. ஒரு லேடி டீச்சர் பேராசிரியர் ஒரு ஜென்ஸ் அனுப்புவாங்க. அவங்க வந்தாங்கன்னா அது உலக சமுதாய சேவை சங்கம் இருக்கார். உலக சமுதாய சேவை சங்கம் டிக்கெட் எடுத்து கொடுத்து போக வர இங்கே மட்டும் அவங்கள மெயின்டைன் பண்ண போது அவங்களுக்கு சாப்பாடு தங்குறாரு. ஸோ என்னுடைய ஆசையெல்லாம் மலேசியாவில் எல்லா கார்னர்லையும் நம்ம சென்டர் ஃபஸ்ட்டு இதனுடைய தவமையமாக ஆரம்பிச்சுட்டு அவங்களை என்கரேஜ் பண்ணி அவங்களே ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி ஒரு சின்ன இடம் வாங்க சொல்லி இல்லைன்னா வாடகைக்கு பிடிச்சி இது நடத்தினா மலேசியாவில் ரொம்ப அருமையாக இருக்கும். நிறைய தமிழ் மக்கள் இருக்கார். அப்புறம் நம்ம அமைப்பு பொறுத்த வரைக்கும் எந்த மதத்துக்கு இடத்தில் கிடையாது, எந்த உருவ வழிபாடும் கிடையாது, எந்த மந்திரமும் கிடையாது. ஆக இன்னைக்கு எனக்கு ஒரு மகிழ்ச்சி, புதிய தெம்பு. அவர் என்ன கேட்டாலும் நான் செஞ்சு கொடுப்பேன். தலைவர் மதிப்புக்குரிய பத்மஸ்ரீ SKM மயிலானந்தன் ஐயா அவர்களே, உலக சமுதாய சேவா சங்கத்தின் துணைத் தலைவர்கள் KR நாகராஜன் ஐயா அவர்களே, அருள்நிதி PK ஆறுமுகம் ஐயா அவர்களே, சுந்தரராஜ ஐயா அவர்களே, உழவன் தங்கவேலு ஐயா, கே பெருமாள் ஐயா, பொதுச் செயலாளர் IJ சேகர் ஐயா அவர்களே மற்றும் எனது மதிப்பும் மரியாதைக்கும் உரிய அனைத்து மாண்புமிகு லத்தோஸ்ரீ லத்தீன் ஸ்ரீ லத்தீன் பிற நாடுகளிலிருந்து வந்திருக்கும் வேதாந்திரிய குடும்ப உறவுகளுக்கு, and not to forget to my partner, my beloved partner Mr. Chong. அவருக்காக நான் இந்த வார்த்தை ஆங்கிலத்தில் கூறியாக எனது அழைப்பினை ஏற்று நட்புக்கு தலை வணங்கியவாறு இங்கு குழுமியிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இவ்வளவு பேர் ஒரே இடத்துல பார்க்கறது மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாம ஒரு தமிழ்நாடே நான் இங்க பார்த்துக்கிட்டு இருக்கேன். திருச்சி, சேலம், நாமக்கல், மதுரை, சென்னை, கோயம்புத்தூர், இன்னும் நான் விடுபட்டிருக்கேன். ஏறக்குறைய 300 மெய்யன்பர்கள் தமிழ்நாட்டிலிருந்து இங்கே கூடியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூரிலிருந்து ஏறக்குறைய 80 அன்பர்கள் இருக்கீங்க. ஸ்ரீலங்காவிலிருந்து என்னுடைய நண்பர்கள் மண்டல தலைவர்கள் இருக்காங்க. ஆஸ்திரேலியாவிலிருந்து மெய்யன்பர்கள் வந்திருக்காங்க. மலேசியாவிலிருந்து அனைத்து மண்டலங்களிலிருந்து இங்கே வந்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் வேதாத்திரியம் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வதற்காக இங்கே நிறைய அன்பர்கள் கூடியிருக்கின்றீர்கள். அது என்ன? அறிவு திருக்கோயில், முருகன் கோயில், பிள்ளையார் கோயில், சிவன் கோயில், அம்மன் கோயில் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அறிவு திருக்கோயில் என்றால் என்ன? மலேசியாவில் நிறைய பேருக்கு இந்த அறிவு திருக்கோயில் என்றால் விவேகானந்தர் ஒரு காலத்தில் சொன்னார்,
அறிவுக்கென்று ஒரு கோயில் திறக்கப்படும். அது தமிழ்நாட்டில் ஒரு இயற்கை சூழலில் திறக்கப்படும். அங்கு சிந்தனை ஆற்றல் வளர்வதற்காகவும் நமது அறிவினை மேன்மைப்படுத்திக் கொள்வதற்காகவும் வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்களில் இருந்து விடுபடுவதற்காக நமது கருமையத்தை தூய்மை செய்ய வேண்டும். கர்மயோக நெறிகள் படி கூடுவான்